guys, ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்துடைய பேர் டியூட். அண்டு இந்த படத்துடைய டைரக்டர் வந்து கீர்த்தீஸ்வரன். அந்த மூவியில் நடித்தவங்க பேருனா பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் அண்டு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நான் இந்த மூவியை ஏன் தேட்டரில் போய் பார்த்தேன்னா, நான் பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய ரீசெண்டான மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும், அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் போனேன். அதே சமயத்தில் மாரி செல்வராஜ் உடைய பைசன் மூவியும் ரிலீஸ் ஆச்சு. அவரோட மூவியும் நான் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினச்சிருந்தேன். ரெண்டுமே ஒன்றா ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரே டைமில் போய் பார்த்துடலான்ட்டு வெற்றி தேட்டரில், குரோம்பேட்டில் இருக்கிற வெற்றி தேட்டரில் போய் பார்த்தேன். ஸோ இந்த மூவியோடைய நான் ஒப்பீனியன் சொல்லிடுறேன் நான். ஸோ ஓகேவா, பால்துறை அமைச்சர் சரத்குமார் உடைய மகள் தான் மமிதா பாஜு. அந்த பிரதீப் ரங்கநாதன் வந்து மமிதா பாஜுவோடைய கசின். ஓகேவா, 3 பேருமே சொந்தக்காரங்க தான். குரல் வந்து பார்த்திங்கன்னா குரல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மமிதா பாஜுவோட கேரக்டர். ஓகே, மமிதா பாஜுவே சொல்லிடுறேன். மமிதா பாஜு வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதனை வந்து டீப்பாக லவ் பண்ணுவாங்க அண்டு கன்ஃபர்ஸும் பண்ணுவாங்க. ஆனால் பிரதீப் ரங்கராஜன் வந்து மமிதாவை வந்து ஒரு லவ்வராக பார்த்ததில் ஒரு ஃப்ரெண்டு அண்டு ஒரு டீப்பான ஒரு பாண்டடான ஒரு பர்சனாக தான் பார்ப்பார் அண்டு லவ்வராக பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் மனம் உடைந்த மமிதா பாஜு வந்து பார்த்திங்கன்னா ஊரை விட்டு வேறு ஒரு காலேஜில் போய் படிக்க போவாங்க. அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகிடும். அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு வந்து ஒரு லவ் ஃபீலிங் வந்து மமிதா மேலே வந்துடும். அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் வந்து சரத்குமார்கிட்ட போய் சொல்லுவார், நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஏற்பாடு நடக்கும். அந்த மேரேஜ் ஏற்பாடு நடக்கும்போது மமிதா வந்து ஒரு கன்ஃபெஷன் ஒன்று பண்ணுவாங்க. நான் வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அண்ட் அவனை நான் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன்னு எனக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயமாக சொல்லுவாங்க. அதாவது மமிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிக்கிற காலேஜில் ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறாங்க. அண்டு இந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம் இந்த ஸ்டோரியில் வரும். ஏன்னா சரத்குமார் வந்து ஒரு ஜாதி வெறியன் அண்ட் எக்ஸ்ட்ரீமான ஒரு ஜாதி வெறியன். அதாவது இந்த படத்தில் அண்ட் நிஜத்துலேயும் சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி சேர்ந்தாங்க, என்ன நடந்தது அண்ட் இதுதான். அதுக்கப்புறம் ஒரு பிளான் ஒன்று பண்ணுவாங்க. அந்த பிளானு தான் இந்த படத்துடைய கதை. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச காட்சிகளில் வந்து நான் இதை டீட்டெயில்டாக நான் பேசுகிறேன். அண்ட் இந்த ஒப்பீனியனில் வந்து கண்டிப்பாக ஸ்பாய்லர் இருக்கும். அண்ட் இந்த படத்தை நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். நல்லா என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்குது. அண்டு ஸோ இதுதான் நல்ல படம் தான். ஓகேவா, இந்த படத்துடைய ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு கோலம் போட்டிருப்பாங்க ஒரு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி. அதில் நடந்து ஓடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து பைக்கு வந்து அது மேலே போய் நிப்பாட்டுவார், கோலமாவது மயிராவதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் நின்ற பிறகு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு கேட்பார், நீங்கள் எதுக்கு என்னைய விட்டீங்க, நம்ம ஏன் 2 பேரும் பிரிஞ்சோம், என்னை ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க, 2 பேரும் ஒன்றா தானே நல்லா ஜாலியாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஆனால் ஏன் என்னைய விட்டீங்கன்னு அவர் கேட்பார். அண்ட் அதுக்கப்புறம் கேட்டுட்ருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவத்தில் வந்து தாலியை பிடிச்சி எடுத்துருவார். அண்டு இந்த தாலி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல அந்த தாலி சம்மந்தமான விஷயம் வரும். அதாவது இந்த தாலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலிசமாக ஒரு பரிசுத்தமான ஒரு விஷயம் அண்ட் அது ஒரு தெய்வீகமான ஒரு விஷயமாக நம்ம இந்தியா கலாச்சாரத்தில் இருக்குது. அந்த விஷயத்தை இந்த படத்தில் வந்து அப்படியே உடச்சி தூக்கி போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான், அவ்வளோதான். அது ஜஸ்ட் ஒரு திருட்டு தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதில் வந்து ரிலீஜியஸான எந்த ஒரு தத்துவமும் இல்லை. அதில் ஒரு மண்ணாங்கட்டி மயிரும் கிடையாது. அதுதான் அந்த முதல் காட்சியிலே சொல்லிடுவார். ஸோ அந்த தாலி சுற்றி ஒரு சில நகைச்சுவையான விஷயங்கள்லாம் போகும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அந்த அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லிபரலாக இருப்பார். கொஞ்சம் விட்டு அவருடைய ஒய்ஃபுக்கான ஸ்பேஸ் வந்து அவர் கொடுப்பார். மேபி அவர் ஒய்ஃபு மேபி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் கொடுக்குற மனிதனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ அப்படி கூட இருக்கலாம்.
ஸோ இதுதான். அதே சமயத்தில் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பார்ல, நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, எதுக்கு வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் நீ ஏன் என்னை விட்ட அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். அந்த கேள்வி இந்த படத்துடைய கடைசி வரைக்கும் வரும். அதாவது கடைசி வரைக்கும் வராது, ஒரு படத்தில் வந்து முக்கால்வாசி இடத்துல வரைக்கும் அவர் வரும். அன்டில் வேறு ஒரு பிரச்சனை ஒன்று வரும், அப்போது அந்த கேள்வி மறந்துடுவார், அவ்வளோதான். ஸோ அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆக்சுவலி இந்த உலகத்தில் இருக்குது போல். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லலாம் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம்லலாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இப்போ செம்ம ஃபன்னியாக இருக்குது. அதுவும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கெலாம் எதுவும் கொடுக்கல, அது இன்னும் 4-5 ஒரு வாரமாக கிடக்குது இன்ஸ்டாகிராமில். ஸோ ஓகே, அது ஒன்று. ஓகே, அந்த அன்ரிசால்வ்டான ஒரு கேள்வி வந்து பிரதீப் ரொம்ப ஹார்ன் பண்ணுது, அதனால தான் கோவத்தில் இங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஆக்சிடென்டெல்லாம் அந்த தாலியெல்லாம் எடுத்துருக்காரு. ஆக்சுவலி பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாலி வந்து ஆக்சிடென்டலாக ரிமூவ் பண்ணிடுவார், ஓகேவா. அப்போது வந்து என்ன சொல்லுவாருன்னா, என்ன ப்ரோ டைட்டாக கட்ட மாட்டிங்களா, அதெல்லாம் தியேட்டர்லேயே செம்ம சிரிச்சிருவார். அப்போது ஃபைனலாக ஒரு சண்டை ஒன்று நடக்கும். அந்த சண்டைலாம் முடிஞ்ச பிறகு ஒரு பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலன்னா நம்மளை பிடிக்கல தான், ஓகேவா, அதுக்கு எந்த ஒரு காரணமும் தேவையில்லை அப்படின்ட்டு அவரையே சமாளிச்சுட்டு போயிடுவார், ஓகேவா. அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக் ஒன்று சொல்லுவார், என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே எனக்கு எந்த ஒரு கோவம் இல்லை, அவள் ஒரு ஹியூமன் பீயிங் தான், அவளுக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது, அதை எடுத்திருக்கா அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு பகுத்தறிவான ஒரு டைலாக்ல அந்த படத்தில் வந்து நிறைய இருக்கும். அண்டு நிறைய இருக்கும். ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பைசன் படத்தை பாய்காட் பண்ணிட்டு இங்கே வந்தானுங்களே, அவனுங்க எல்லாமே செருப்படி கொடுத்த மாதிரி அந்த டைலாக் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லாவே இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சில இடத்துல நிறைய மிஸ்டேக்கும் இருக்கும், அது நான் லேட்டராக வரேன். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த கேரக்டருடைய கோபமான ஒரு பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவருடைய கோவத்தை காமிப்பாங்க. ஆனால் மமிதா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது ஐ டோன்ட் கேர், வி ஆர் ஜஸ்ட் கூல், அந்த மாதிரி ஒரு பர்சனாக மமிதா கூட இருப்பார். ஆனால் கொஞ்சம் அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபன்னியாக கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருப்பார் அவங்க அம்மா கூட இருக்கும்போது. ஸோ வெவ்வேறு கேரக்டராக அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து வெவ்வேறு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி ரைட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் மமிதா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மமிதாவும் பிரதீப்பும் வந்து பார்த்திங்கன்னா காரில் உட்காந்துட்டு பேசுவாங்க. அந்த சீன் வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்தது. மமிதாவுடைய கான்வர்சேஷன் சீன் எல்லாமே ஆக்சுவலாக அந்த ஹோல் மூவியில் நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. பிரதீப், மமிதா இவங்க 2 பேருமே, பிரதீப், மமிதா, சரத்குமார், இவங்க 3 பேருமே ஒரு முகம் வச்சுருப்பாங்க. அதே சமயத்தில் அதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக இன்னொரு முகமும் வச்சுருப்பாங்க. ஸோ மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வெவ்வேறு முகங்கள், வெவ்வேறு ஷேட்ஸ், அதெல்லாமே இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியில் வந்து நம்மளுக்கு நல்லாவே காமிச்சிருப்பாங்க. சரத்குமாரோடைய கேரக்டர் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நபர் வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கிற மாதிரி, ஓகேவா, ஒரு பத்திரிக்கை ரிப்போர்ட்டராக தெரியல, யாரோ ஒருத்தர் டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்கிறாங்க அவரை. அதில் வந்து இந்த சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்துறை அமைச்சராக இருக்கார். அண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய சைக்கிள் ஒன்று வந்து நினைவாக வச்சுருக்காரு, மெமரிஸாக. அவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலிஸ்ட், ஒரு கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் என்று நினைக்கிறவர். அந்த பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணாலும் அவருக்கு போவாங்க, ஓகேவா. ஸோ அந்த ஆணவ படுகொலை அதுக்கும் துணிவாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்டு அரசியலில் அவரை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார். அதுக்கு வந்து கலாச்சாரம் தேவை, அதுவும் எல்லாமே தெரியும், எல்லா இளவும். ஸோ இதுதான், ஓகேவா. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடுலாம் இருக்குல்ல, அந்த அவருடைய பெரிய பங்களா ஒன்று வச்சுருப்பார். அந்த பங்களா பக்கத்துலேயே வந்து மாடும் வளர்ப்பார். அண்டு அவர் வந்து அதாவது பார்த்திங்கன்னா ஒரு முகம் ஒன்று காமிப்பார். நான் என்ன தான் ஊரை விட்டு நான் சென்னைக்கெலாம் வந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய கம்யூனிட்டியை விட்டு கொடுக்க மாட்டேன், அண்டு என்னுடைய மாடை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் மாடும் இங்கே தான் இருக்கும், என்னுடைய ஆடிகாரும் இங்கே தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன். ஸோ இதுதான்.
அண்ட் நிறைய விஷயம்லாம் கொஞ்சம் சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெல்கமிங்காக ஒரு அழகான ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார். ஆனால் ஜாதி வெறியன். சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக பேசுவார். அண்டு ஆனாலும் இஸ் எ கேஸ்ட் ஃபெனாட்டிக், ஜாதி வெறியன். சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறையோடு பேசுவார். அண்டு ரொம்ப ஒரு ஒரு அந்த மாதிரி பேசுவார். ஆனால் அவர் எப்படி சொல்கிறது, ஜாதி வெறியன். நான் ஓகேவா? ஸோ இதுதான் அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு தூய்மையான அண்டு மக்களுக்காக வாழ்கிற ஒரு மனிதனாக அவரை காமிச்சிக்க பார்ப்பார். ஆனால் அவருடைய டார்க்கான ஷேடில் அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஜாதி வெறியன். ஸோ இதுதான். அண்டு இவரை பார்க்கும்போது எனக்கு இந்த யார் ஞாபகம் வந்ததுன்னா, இந்த டிஎம்கேயில் வந்து இந்த டெம்பிளுக்கெலாம் ஒரு மினிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்களே, அந்த மினிஸ்டர் தான் என் மைண்டுக்கு வந்தார். அவர் பேர் வந்து எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு இப்போ நான் ஞாபகம் வரல. ஸோ இதுதான் ஓகேவா? ஸோ இதுதான் இந்த படத்தில் வந்து நிறைய ட்விஸ்டெலாம் இருக்கும். அது சரத்குமாரும் பிரதீப் ரங்கநாதனும் வச்சு வரும். அது சூப்பராக நடிச்சிருப்பார் சரத்குமார். ஸோ அது ஒன்று நான் லேட்டராக வரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதனும் சரத்குமாரும் மீட் பண்ணுவாங்க. அதான் முதல் சீனு. பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமாரை எப்படி பார்ப்பாருன்னா, ஒரு அனோயிங்கான ஒரு பூமர் அண்டு அரைச்சமாகவே அரைப்போமா அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சனாக பிரதீப் ரங்கநாதன் வந்து சரத்குமாரை பார்ப்பார். ஆனால் சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பிளட் லைன், ஒரு ஜாதி உறவு, அதுக்கப்புறம் இவர் தான் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அண்டு இவர் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து வாரிசு வரப்போகுதுன்ட்டு ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு ஆழமாக உள்வாங்கின நபர் சரத்குமார். அண்டு சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான பர்சன். அண்டு பிரதீப் வந்து கொஞ்சம் லிபரல் ப்ராக்ரெசிவான பர்சன். பிரதீப் வந்து ரெடி டு லேர்ன் எனிதிங் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன். அண்டு சரத்குமார் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இது போதும், அண்ட் இது வச்சு தான் என்னோடய அரசியலே போக போகுது அந்த மாதிரி ஒன்று. ஸோ இதுதான் சரத்குமார் வந்து பவர்ஃபுல்லான பர்சன். அண்ட் பிரதீப் ரங்கநாதன் வந்து எந்த ஒரு வேலைக்கும் போனது கிடையாது. அண்டு கிட்டத்தட்ட எனக்கு என்ன மாதிரி. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மூவியில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அதாவது பிரதீப் ரங்கநாதன் வந்து இல்லை மமிதா வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் கிட்டே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நான் வந்து உன்னைய வந்து லவ் பண்ணலை, நான் வந்து பாரி என்ற நபரை வந்து நான் லவ் பண்ணுறதாக நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பாங்க. ஓகேவா? அண்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் வந்து ஷாக் ஆகிடுவார். அண்டு நீ சீரியஸாக தான் சொல்கிறியா, நீ ப்ராங்காக சொல்கிறியா அந்த மாதிரி கேள்வி ஒன்று கேட்பார். ஓகேவா? அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மமிதாவுடைய கன்ஃபியூஸ்டான ஒரு நிலைமை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே புரியும். அண்டு அவங்களுக்கு வந்து ஒரு காதல் ஒன்று டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை எப்படி ஓகே பண்ணுறது, அதை எப்படி சாத்தியன்றது அவங்களுக்கே தெரியல. நிறைய பேருடைய மனசு கஷ்டப்படும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே சமயத்தில் வந்து பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஓகே நீ யார் வேணால் லவ் பண்ணிக்கோன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி நான் உன்னை லவ்லாம் பண்ணல அப்படின்ட்டு கொஞ்சம் மழுப்புவார். அண்டு ஒரு மாதிரி ரெப்பல் பண்ணுவார். அதுவும் அந்த பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் அந்த சீனில் கொஞ்சம் லாங்கராக பண்ணணும், இன்னும் ப்ராப்பரான டைலாக் வச்சு பண்ணோம். அது மட்டும்தான் இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் பெஸ்ட் சீன் வந்து பார்த்திங்கன்னா மமிதா வந்து சரத்குமார்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வேறு ஒரு நபரை வந்து லவ் பண்ணுறேன்னுவார். அதுக்கப்புறம் ஓகேம்மா, அது யாராவனா இருக்கட்டும், நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த நபருடைய என்ன ஜாப்னு கவலை கிடையாது, அவன் பணக்காரனா ஏழையா எனக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் எனக்கு பதில் தெரியணும். அது என்ன, சரத்குமார் சொல்லுவார், அவன் என்ன ஆளுன்னு கேட்பார். இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அண்டு அவன் வந்து நம்ம ஆள் இல்லைப்பான்னுவார். அதுக்கப்புறம் தான் சரத்குமார் ஒரு வில்லன் மூடுக்கு போவார். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா டேடிஸ் பிரின்சஸ் அண்டு பெஸ்ட் டேடி இன் த வேர்ல்டு அந்த மாதிரி ஒரு நபராக இருந்த சரத்குமார் இப்போது ஒர்ஸ்ட் வில்லன் இன் த வேர்ல்டு அண்டு பயங்கரமான ஒரு மான்ஸ்டரான ஒரு பர்சனாக மாறுவார். அது செம்மையாக இருந்தது. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீனை நான் சொல்கிறத விட நீங்கள் தேட்டரில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீன்லாம். மேபி நீங்கள் தேட்டரில் பார்க்கலன்னா ஓடிடியில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லைனா நம்ம ஏலியன் ஓடிடின்னு சொல்கிறாங்க, அது பேர் என்ன, டெலகிராம், அதில் கூட நீங்கள் பார்க்கலாம்.
இல்லை டோரண்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீனில் வந்து அதுக்கப்புறம் பிரதீப் வருவார். பிரதீப் வந்து மழுப்புவார், அந்த ப்ராங்க்னு சொல்லுவார். அந்த சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரைட்டிங் இருக்குல்ல, அவர் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லத்தனமாக பேசுவார். அது எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அதே சமயத்தில் நகைச்சுவையாக இருக்கும். அவருடைய ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதுவரை பார்த்ததில்ல இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு வில்லன் நடிகரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெட்டர் பாக்ஸில் வந்து எழுதின மாதிரி தான், சரத்குமார் டைலாக்ஸ் ஆர் ஷார்ப், ஃபன்னி அண்ட் டாக்ஸிக், பர்ஃபெக்ட்லி மேட்சிங் இஸ் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி தான் இதில் இருக்குது. அண்டு சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அங்கே பக்கத்தில் யாரோ இருக்காங்க. ஓகே, நான் ரிவ்யூ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரே நிமிஷம் நான் பாஸ் ஏறுறேன். ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு க்ரியேட்டிவான ஐடியா வச்சு மழுப்புவார். அந்த க்ரியேட்டிவான ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருந்தது அண்டு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களை வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும், மமிதாவை. ஓகே, அந்த மேரேஜ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் நைட்டு வந்து மமிதாவும் அந்த பாரியும் எஸ்கேப் ஆகிறது தான் பிளானு. அதுக்கப்புறம் பாரி வருவார். அவர் பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து ஒரு பெரிய புலியை நான் பிடிச்சிட்டேன், அந்த பெரிய புலியை வச்சு நான் சரத்குமார் தூக்க போகிறேன்னு சொல்லுவார். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பெரிய புலி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டிங்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸ்ட் ஆகிடுவார். என்னது நம்ம அடுத்தது என்ன பண்ணுறது, இவரை வச்சு தான் இவரை தூக்கலான்னு வந்தோம். அண்ட் கடைசியில் இவர் வந்து சரத்குமாருக்கு அள்ளி விழுறாரு. அந்த மாதிரி ஒரு சீன் வருது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பாரிக்கும் மமிதாவுக்கும் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு பண்ணுவார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீனு. அண்ட் அந்த ஹெல்ப் வந்து என்னென்னா, நம்ம 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மாதம் கழித்து நீங்கள் வெளிநாட்டுக்கு ஓடிடுங்க, அதுதான் பிளான். ஸோ அது ஒன்று. அண்ட் இந்த சீனை பற்றி நான் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். நான் பிரதீப் ரங்கநாதன் வந்து எதுக்கு வந்து மமிதாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார்னா இந்த மேரேஜ் பண்ணுறதுல, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதீப்புக்கு வந்து சரத்குமார் யாருன்னு அவருக்கு இப்போ நல்லாவே தெரியும். சரத்குமார் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போவார்னு அவருக்கு நல்லா தெரியும். அதே சமயத்தில் அவருக்கு வந்து மமிதா வந்து எப்படிப்பட்ட ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அது ஒன்று. அதுக்கப்புறம் சரத்குமார் வந்து எவ்வளோ ஈகோஸ்டிக்கான பர்சன் அண்டு அவருடைய பவரை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவார். அதுக்கு நம்மளுடைய மூளைக்கு இமேஜின் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அது எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதே சமயத்தில் பிரதீப்புக்கு வந்து மமிதா மேலே நிறைய ஒரு நட்பு சம்மந்தமான ஒரு பாசம், அதுக்கப்புறம் ஒரு ரகசிய காதல், இது எல்லாமே இருக்குது. ஸோ அவரால் வந்து பார்த்திங்கன்னா மமிதாவுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் அவர் நினைப்பார். ஸோ அது ஒன்று. அண்டு அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். சப்போஸ் இந்த விஷயத்தில் அவர் இன்வால்வ் ஆகினார்னா பிரதீப் ரங்கநாதன், இந்த பிரச்சனை வந்து அவர் லைஃப்பில் காலத்துக்கும் அது ஒரு ப்ராப்ளமாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ப்ராப்ளமாக வந்துகிட்டே இருக்கும். அண்டு ஸோ இதான். அண்டு அது அவருக்கு தெரிஞ்சு தான் இந்த விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான வழி, சரியான ஒரு டிசிஷன். ஸோ அதுதான். ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நிறைய ஜாதி வெறிக்கு எதிர்த்து நிறைய டைலாக் இருக்கும். பிரதீப் ரங்கநாதன் வந்து சொல்லுவார் வந்து என்ன, இந்த சமுதாயத்தில் வந்து ஆக்சுவலி டைலாக் வேறு மாதிரி வரும், பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் நியரஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வெறி பிடிச்சி ஆணவ கொலை பண்ணுறாங்களே, அவங்க தாண்டா கேவலமானவங்க. அதை எதிர்த்து ஒரு பொண்ணை நான் வந்து உதவி பண்ணி கல்யாணம் பண்ணுறேன், நான் வந்து கெட்டவங்க கிடையாது, அந்த மாதிரி ஒன்று. ஸோ அது அந்த மாதிரி வராது,
பட் நியரஸ்ட்டாக அந்த மாதிரி வரும். டைலாக் வந்து வேறு மாதிரி வரும். அது நல்லாயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னும் நிறைய டைலாக் இருக்குது இந்த மூவியில். அதுக்கப்புறம் பிரதீப்பும் மமிதாவும் பிரிட்ஜில் உட்காந்து பேசுவாங்க. மமிதா வந்து சொல்லுவான், நீ ஏன் உன் வாழ்க்கையை எனக்காக அழிச்ச, நான்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது தெரியுமா. அது அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. அண்டு அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து பொண்ணு பார்க்குற சீன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மமிதா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது, அந்த அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற விஷயம் ரிவீல் ஆகிற சீன் வந்து நல்லா இருந்தது. அண்டு ஸோ அது ஒன்று. ஸோ அந்த சீன் எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேட்ரிமோனி சீன் நல்லா இருந்தது. டேட்டிங் சீனும் நல்லா இருந்தது. பிரதீப்பும் வேறு ஒரு பொண்ணும் டேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா நகைச்சுவையாக இருந்தது. இந்த படத்தில் வந்து நகைச்சுவைக்கு ஆனால் எல்லா ஸ்கோப்பும் நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவாங்களே, ஜாதி வெறி பிடிச்சவங்க, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பைசன் படத்தை வந்து பாய்காட் பண்ணிவிட்டு, நான் வந்து டியூட் படத்துக்கு போகிறேன், டியூடு படம் தான் உண்மையான கமர்ஷியல் படம், டியூடு தான் நல்ல ஒரு என்ன மக்களுக்கு ஏற்ற படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டியூடு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்ரெசிவான படம். அண்டு அதுலேயும் நிறைய ஒரு சில ரிக்ரெசிவான விஷயம் இருக்குது. அதை நான் லேட்டராக சொல்கிறேன். ஒரு முக்கால்வாசி ப்ராக்ரெசிவான படம். அண்ட் லவ் மேரேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற படம். அண்ட் இன்டர் கேஸ்ட் லவ் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணுற படம். அண்டு நம்ம இன்டர் கேஸ்ட் மேரேஜுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு உதவி பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்கிற படம். அதே சமயத்தில் மேரேஜ் வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த அது ஒன்றும் சாதாரண விஷயந்தான். மேரேஜ் தாலி எல்லாமே அது வந்து ஒரு ப்ரிசன் மாதிரி தான், ஓகேவா, ஒரு ட்ராப் மாதிரி தான். அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, பட் ஆனால் நம்ம புரிஞ்சிக்கலாம் வேறு மாதிரி கூட. ஸோ இது ஒன்று. ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். இந்த படத்தில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறான், இவன் என்னடா பிட்டு படத்தில் வர மாதிரி உட்காந்துட்ருக்கான்னு. ஆக்சுவலி அந்த இது வந்து நம்ம நண்பர்கள் கூட பேசும்போது கொஞ்சம் யதார்த்த ஜாலி ஃபன்னாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஃபன்னாக வரல, கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் அது ஒன்று ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராவிட் கேரக்டர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இதில் வருவார். அதுக்கு என்ன இந்த சேனல் ஏதோ ஒன்று அதுன்னா பரிதாபங்களில் வருவார். அவருடைய ஆக்டிங் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஓகேவா. அவருடைய கேரக்டர் வந்து ப்ராப்பராக ரைட் பண்ணலை. அதுக்கப்புறம் அவர் நிறைய இடத்துல ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனில் வந்து கண்டினியூஸாக எச்சு துப்பிட்டே இருப்பார், அது நல்லா இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு சீன் ஒன்று இருக்கும். கொஞ்சம் நீ மமிதாவை பார்த்து கேட்பார், நீ சோறை தின்றியா இல்லை பீயை தின்றியான்னு கேட்பார், வேறு ஏதாவது தின்றியான்ட்டு. அது வந்து ரொம்ப குரூவலாக இருந்துச்சு. அண்டு எல்லா தப்பும் மமிதா மேலே தான் இருக்கிற மாதிரி வந்துச்சு. மமிதாவுடைய சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப்பா மேரேஜ் பண்ணிக்கலான்னா, அதே சமயத்தில் சரத்குமார் வந்து அவங்கள கொன்றுவார், வேறு யாராச்சும் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டானா, ஓகேவா. அந்த மமிதா அந்த மாதிரி சொன்னது வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கல, ஓகேவா. வேறு ஏதாச்சும் ஒரு ரீசனாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஓகேவா. டைலாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு கான்வர்சேஷன் கொஞ்சம் ரைட்டிங் பண்ணியிருந்துருக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கில்ட்டு ட்ரிப் பண்ணுறது, ஓகே. இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய நிறைய மூவியில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. அந்த லவ் டுடே மூவியில் அதுலேயும் கில்ட்டு ட்ரிப்பிங், அதுக்கப்புறம் ட்ராகன் படத்துலேயும் கில்ட்டு ட்ரிப்பிங், அண்ட் அனுபமா வந்து கில்ட்டு ட்ரிப்பிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த கில்ட்டு ட்ரிப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் மேலே உழுது, அது கொஞ்சம் தேவையில்லாத விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரஷ்டான ஒரு கிளைமேக்ஸ், ஓவர் ரஷ்டான ஒரு கிளைமேக்ஸ், ஓகேவா. அது ஒன்று. இவ்வளோ ரஷ்டான ஒரு கிளைமேக்ஸ் வந்து தேவையே கிடையாது. ஏன்னா சரத்குமாரோடைய கேரக்டர் வந்து நல்லா தான் இருக்குது, அவரை வச்சு தான் கிளைமேக்ஸ் வருது. அண்ட் அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நிறைய கோயின்சிடென்ட் வச்சு
ரிலை பண்ணியிருக்காங்க. டக்குன்னு வந்து இது ஃபேண்டசி படமாக மாறுமோன்னு நினச்சேன் நான். ஸோ கோஇன்சிடென்ட் வச்சு நிறைய ரிலே பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தமிழ் படத்தில் நிறையவே வருது. பேக்ரவுண்ட் மியூசிக் டெரபிளாக. ஸோ அவ்வளோதான். ஓவர் பேக்ரவுண்ட் மியூசிக், எக்ஸ்ட்ரீமான ஹியூஜான லவுடான பேக்ரவுண்ட் மியூசிக், அது எனக்கு பிடிக்கல. மற்றவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரில, பட் அது எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற படத்தோடு இதில் கம்மியாக தான் இருக்குது. அது பரவாயில்ல, ஓகேவா, கொஞ்சம் பெட்டர் தான் பார்க்குறேன், இம்ப்ரூவ்மெண்ட் தான், ஓகேவா. ஸோ இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கல. எனக்கு சவுண்ட் டிசைனிங் பண்ணுங்கடா, ஏன்டா சவுண்ட் டிசைனிங் பண்ண மாட்டேங்கிறீங்க, சாவடிக்கிறீங்க, தொல்லையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த க்ரௌடோடைய சவுண்டுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒன்று. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார சீரழிவு அதுவெலாம் சொல்கிறாங்க. இந்த மூவி வந்து கலாச்சார சீரழிவு இல்லை, ஆணவ படுகொலை பண்ணுறது தான் கலாச்சார சீரழிவு. ஜாதியை தூக்கி பிடிச்சி பேசுகிறது தான் கலாச்சார சீரழிவு. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த அது பண்ண ஷால் போடுங்க தோழி அந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமாக பேசுகிறது தான், அந்த மாதிரி புரிக்கித்தனம் பண்ணுறது தான் கலாச்சார சீரழிவு. அதுக்கப்புறம் ஸோ இதான் இந்த ஜீன்ஸு டிஷர்ட் போட்டால் காண்டாடுறீங்களே, அதுதான் கலாச்சார சீரழிவு, ஓகேவா. ஸோ இதெல்லாம் எதுக்கு இந்த படத்தை கொண்டு வரான்னு எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு வழி இல்லாமல் அவங்க ஒரு பிளான் பண்ணி இந்த மேரேஜ் பண்ணுறாங்க, ஓகேவா. அதனால தான் இந்த சுச்சுவேஷனே நடக்குது. இதுக்கு பேர் தான் ப்ளாட்டு, ஓகேவா. இதுக்கு பேர் தான் ப்ளாட்டு. இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி, இது வேறு ஜான்ரே, ஓகேவா. இது வந்து கலாச்சாரத்தில் வந்து எப்படி வாழணும் அப்படின்றது இந்த படம் கிடையாது. இந்த படம் எல்லாமே முற்போக்கான ஒரு விஷயத்த நகைச்சுவையாக சொல்லியிருப்பாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு. அண்டு ஸோ இதான், இது வந்து ஒரு இடதுசாரியான ஒரு படம், ஓகேவா. இது கொஞ்சம் பாருங்கள், அவ்வளோதான். நல்ல படம் தான். மேபி உங்களுக்கு இப்போ பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஜென்சிக்கு போய் சேர வேண்டிய படம் தான். இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. அண்டு கீர்த்தி சுரேரன் வந்து ரொம்ப நன்றி இந்த படம் எடுத்ததுக்கு. ஓகே, பை, டேக் கேர், லவ் யூ. டைம் வந்து 6:44. அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த மூவி ஒப்பீனியன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்டு பைசனுடைய ஒப்பீனியனோட நாளைக்கு நான் வரேன். பாய். ஓகே, அந்த பைசன் ஒப்பீனியனை ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்ற விஷயம் அதுலேயே நான் சொல்கிறேன். ஓகே, பாய்.